Hi Techies, welcome back to our channel Techie Vino. நான் உங்கள் வினோத்குமார். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தீங்கன்னா OS, அதாவது ஆப்ரேட்டிங் சிஸ்டம். ஆமாங்க, நிறைய பேருக்கு OS என்னென்னு தெரிஞ்சிருக்கும். பட் என்னென்னா பேசிக் லெவலில் தான் தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா நம்ம சிஸ்டம் வந்து OS இல்லாமல் ரன் ஆகாதுன்னு நிறைய பேருக்கு தெரியும். பட் ஏன்னு யாருக்குமே தெரியாது. அதே மாதிரி ஒரு OSஐ எதுக்காக டெவலப் பண்ணியிருப்பாங்க, அது என்ன வேலை செய்யுது, பேக்ரவுண்டில் என்ன நடக்குது, எதுக்காக நம்ம OS போகிறோம், இந்த மாதிரி OSஐ பற்றின இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் நம்ம ஓஎஸ் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு நம்ம ஒரு சின்ன ரீகேப் போயிட்டு வந்துடலாம். இதுதான் ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆஃப் கம்ப்யூட்டர். இது எதுக்காக கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேட்டர் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ பிகினிங்கில் கம்ப்யூட்டர் எதுக்காக இன்வென்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா கேல்குலேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கப்புறம் அதோட ஜென்ரேஷன் க்ரோத் ஆகி தான் இப்போது இந்த லெவலில் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். கேல்குலேஷன் பர்பஸ்க்காக கண்டுபிடிச்ச கம்ப்யூட்டர் தான் ஜென்ரேஷனாக சேஞ்ச் ஆகி இப்போ கம்ப்யூட்டர் இல்லாமல் எதுவுமே இல்லைன்ற அளவுக்கு க்ரோத் ஆகிருக்கு. ஸோ பிகினிங் ஸ்டேஜில் யூஸ் பண்ணிகிட்டு இருந்த கம்ப்யூட்டர்ஸில் தான் அசம்பிளி லாங்குவேஜ்னு ஒன்று கொண்டு வராங்க. கேல்குலேஷன் பர்பஸ்க்காக கொண்டு வந்த சிஸ்டமில் என்ன ப்ராப்ளம்னா, கம்ப்யூட்டர் இன்வென்ட் பண்ணதுக்கப்புறம் கம்ப்யூட்டர்ஸ்க்கு தெரிஞ்சது எல்லாமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் மட்டும்தான். அதை தான் நம்ம மிஷின் லாங்குவேஜ்னு சொல்லுவோம். ஸோ இந்த மிஷின் லாங்குவேஜ் நம்மளுக்கு தெரியணுன்னா ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்ம எல்லா விஷயத்தையுமே ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் கன்வே பண்ண முடியாது. ஸோ அதுக்காக கொண்டு வரது தான் அசம்பிளி லாங்குவேஜ். ஸோ இப்படி தான் கம்ப்யூட்டர் ஜென்ரேஷனில் அசம்பிளி லாங்குவேஜ்னு ஒரு ப்ரோக்ராம் உள்ளே வந்துச்சு. ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜ் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, நம்ம யூசர்கிட்ட இருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை கேட்ச் பண்ணி அதை மிஷினுக்கு புரிஞ்ச மாதிரி மிஷின் லாங்குவேஜில், அதாவது ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸில் ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுக்கும். ஸோ இதை தான் நம்ம அசம்பிளி லாங்குவேஜ்னு சொல்கிறோம். ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜ் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை. எல்லா ப்ராசஸுமே நம்ம வந்து ஒரு கோட் பண்ணி தான் சிஸ்டமுக்கு சொல்ல வைக்கணும். ஸோ இது வந்து அவ்வளோ ஈஸியான மெத்தட் இல்லை. ஸோ இந்த மாதிரியான அசம்பிளி லாங்குவேஜ் வச்சு தான் இயர்லி கம்ப்யூட்டர்ஸில் அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் எல்லாமே பண்ணிட்டு வந்தாங்க. இது வரைக்கும் ஓகே. ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்ற ஒரு விஷயம் எப்போ கொண்டு வந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எவ்வளோ நாளைக்கு தான் மேக்ஸ்க்காக மட்டுமே கம்ப்யூட்டரை யூஸ் பண்ணுறது, நம்ம கம்ப்யூட்டரை மல்டிபர்பஸாக மாற்றணும்னு யோசிச்சாங்க. ஃபஸ்ட்டு நம்ம கம்ப்யூட்டர் கூட ஈஸியான மெத்தடில் இன்ட்ராக்ட் பண்ணணும். நம்ம என்ன சொல்ல வரோன்றது கம்ப்யூட்டருக்கு ஈஸியாக புரியணும். இந்த மாதிரி அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணிடலாம் ஆக்சஸ் பண்ணால் ரொம்ப கஷ்டமாக இருக்கும்னு யோசிச்சாங்க. இந்த இடத்துல தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ன்ற ஒரு விஷயம் வருது. ஸோ நம்ம பேசிக்காக கம்ப்யூட்டர் எப்படி ஆக்சஸ் பண்ணோன்னா, ஒரு யூசர் இருந்துக்கிட்டு நம்ம கம்ப்யூட்டர்கிட்ட இன்ட்ராக்ட் பண்ணோன்னா, நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஒரு அசம்பிளி லாங்குவேஜ் யூஸ் பண்ணி தான் ஆக்சஸ் பண்ணிட்டு வந்தாங்க. ஸோ இந்த அசம்பிளி லாங்குவேஜ் வந்து அவ்வளோ ஈஸி இல்லை, நான் சொன்ன மாதிரி ரொம்ப கஷ்டம். ஸோ இந்த மாதிரி கஷ்டமான மெத்தடில் நம்ம கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணால் நம்ம மல்டிபர்பஸ் கம்ப்யூட்டராக யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி கம்ப்யூட்டரை வந்து நாலேஜ் இருக்கிறவங்க மட்டும்தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த மெத்தடை ஃபஸ்ட்டு ஈஸியாகணும், கம்ப்யூட்டரை வந்து ஈஸியாக இன்ட்ராக்ட் பண்ணணுன்றதுக்காக தான் நடுவில் ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. அதுதான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து யூசருக்கும் கம்ப்யூட்டருக்கும் ட்ரான்ஸ்லேட்டராக ஒர்க் பண்ணோம். ஸோ இதனால் வந்து நம்ம அசம்பிளி லாங்குவேஜ் தான் கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணணும்னு இல்லை. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூசர்கிட்ட இருந்து டேட்டாவை கலெக்ட் பண்ணி அதை கம்ப்யூட்டருக்கு புரிகிற மாதிரி மிஷின் லாங்குவேஜில் மாற்றி கம்ப்யூட்டர்கிட்ட சொல்லி அந்த விஷயத்தை செய்ய வைக்கும். ஸோ நமக்கு இந்த இடத்துல என்ன ஆகுதுன்னா, கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணுறது கொஞ்சம் ஈஸியாகுது. நம்ம கஷ்டமான அசம்பிளி லாங்குவேஜ்லாம் கற்றுக்கிட்டு கம்ப்யூட்டர் இன்ட்ராக்ட் பண்ணணும்னு இல்லை. ஸோ ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஒரு விஷயம் வந்ததுக்கப்புறம் தான் நம்ம கம்ப்யூட்டர் கூட ஈஸியாக கம்யூனிகேட் பண்ண ஆரம்பித்தோம். ஸோ அதனால தான் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை வந்து சோல் ஆஃப் த கம்ப்யூட்டர்னே சொல்லலாம். சரி, ஓகே, ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்துருச்சு, நம்ம ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு கூட பேசணும்ல, அதுக்கு ஒரு லாங்குவேஜ் தேவைப்படும்ல. ஸோ இந்த இடத்துல ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம அசம்பிளி லாங்குவேஜ் வச்சு கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து 2 வகையான ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை கொண்டு வருது. ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஷெல்லு, இன்னொன்று கர்னல். ஸோ இந்த ஷெல் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூசர் கொடுக்குற டேட்டாவை ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு புரிகிற மாதிரி மிஷின் லாங்குவேஜில் மாற்றி வச்சுக்கும். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, கர்னலை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேரை வந்து கனெக்ட் பண்ணும். ஸோ இப்போ வந்து நம்ம டைரெக்டாக கம்ப்யூட்டர் ஆக்சஸ் பண்ண தேவையில்ல, நம்ம ஷெல் ப்ரோக்ராமிங்கை யூஸ் பண்ணி ஆப்ரேட்டிங் சிஸ்டம் கிட்ட சொன்னால் போதும். ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அது என்ன விஷயம், அது எப்படி பண்ணணும், அதுக்கு என்னென்ன காம்பனண்ட்லாம் வேணும், ஸோ இந்த மாதிரி எல்லா மேனேஜ்மெண்ட்டையும் ஆப்ரேட்டிங் சிஸ்டமே எடுத்துக்கிட்டு அது டைரெக்டாக கர்னலை யூஸ் பண்ணி கம்ப்யூட்டரோட ஹார்ட்வேரை ரீச் பண்ணி அந்த ப்ராசஸை நமக்காக செஞ்சு கொடுக்கும். ஸோ அதனால தான் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் வந்து கம்ப்யூட்டரில் இம்பார்ட்டண்ட்டான ரோலை வந்து ப்ளே பண்ணிகிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஷெல்லுனா என்ன, கர்னல்லாம் என்னன்றது பார்த்துடலாம். ஷெல்லுனா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் ஒரு செட் ஆஃப் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான். ஷெல் எங்கே ஒர்க் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, யூசருக்கும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், அதாவது ஓஎஸ்க்கு இடையில ஒர்க் ஆகும். இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, யூசர்கிட்டேருந்து இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை வாங்கி மிஷின் லாங்குவேஜில் மாற்றி ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் ஒரு இடத்துல இருக்கும்.
ஸோ இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கர்னல் கிட்ட சொல்லி அது என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் அது எப்படி பண்ணணுன்றத ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ரிசர்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை கர்னல் கிட்ட சொல்லி கர்னல் தான் அந்த ஹார்ட்வேர் காம்பனன்ட் கூட சேர்ந்து என்ன ப்ராசஸ் பண்ணணுமோ அதை பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த ஷெல்லால் கர்னலை கம்யூனிகேட் மட்டும்தான் பண்ண முடியும், எந்த ப்ராசஸையும் பண்ண வைக்க முடியாது. ஷெல்லுக்கு எக்ஸாம்பிள் என்னென்னு பார்த்தீங்கன்னா எம்எஸ்-டாஸ். எம்எஸ்-டாஸ்ன்றது ஒன்றும் இல்லை, விண்டோஸில் யூஸ் பண்ணுற சிஎம்டி தான், அதாவது கமாண்ட் ப்ராம்ப்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் இருக்கும். இந்த பிளாக் ஸ்க்ரீனில் நம்ம கோட் பண்ணி சில ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஃபைல்ஸை காப்பி பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், டெலீட் பண்ணலாம், புது ஃபோல்டரை க்ரியேட் பண்ணலாம், ஃபைல்ஸ் க்ரியேட் பண்ணலாம். இது எல்லாமே நம்ம எம்எஸ்-டாஸ்லேயும் பண்ணலாம். என்ன ஒன்றுனா நம்ம எல்லாத்தையுமே கீபோர்டு யூஸ் பண்ணி கோட் யூஸ் பண்ணி தான் பண்ண முடியும். எதையுமே நம்ம கிராஃபிக்கல் யூசர் ஃபேஸில் பண்ண முடியாது. ஷெல்லுன்றது அப்படி தான் இருக்கும். நீங்கள் எந்த ஒரு ப்ராசஸ் பண்ணணுன்னாலுமே ஒரு பிளாக் ஸ்க்ரீனில் கோட் பண்ணி தான் பண்ண முடியும். பட் என்னென்னா அந்த கோடு நமக்கு ஓரளவுக்கு புரிகிற மாதிரி இருக்கும். அடுத்தது கர்னல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்னல் வந்து எந்த ஒரு யூசர் கூடயும் இன்ட்ராக்ட் பண்ணாது. இந்த கர்னல் வந்து ஷெல் கலெக்ட் பண்ணி வச்சுருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும் கேட்ச் பண்ணி அது என்ன ப்ராசஸ்ன்றதை ஓஎஸ் சொல்லும். அதை வந்து என்ன ஹார்ட்வேர் வச்சு நம்ம பண்ணணுன்றதை கர்னல் தான் பண்ணி கொடுக்கும். ஸோ கர்னல் வந்து ஒன்லி இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை மட்டும்தான் அக்செப்ட் பண்ணும், இது எந்த ஒரு யூசர் கூடயும் கம்யூனிகேஷன்ஸ் வச்சுக்காது. ஸோ இதுதான் கர்னல். கர்னல்ஸால் மட்டும்தான் ஹார்ட்வேர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் ரொம்ப முக்கியமான ரோல் என்னென்னு பார்த்தீங்கன்னா கர்னலோட ரோல் தான். கர்னல் தான் எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சு வச்சுருக்கோம். கர்னலுக்கு எவ்வளோ விஷயம் தெரியுதோ அதை வச்சு தான் ஒரு ப்ராசஸ் அதால் பண்ண முடியும். ஸோ கர்னலோட ரோல் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது எப்படி நம்ம புரிஞ்சுக்கலாம்னா ஒரு கர்னல் தான் டேரெக்டாக நம்ம ஹார்ட்வேர் கூட கனெக்ட் ஆகும்னு சொல்லியிருக்கோம். ஒரு ப்ராசஸ் நம்ம பண்ணுறோன்னா அந்த ப்ராசஸ் கர்னலுக்கு ஃபஸ்ட்டு புரியணும். அப்போ தான் அந்த கர்னல் அந்த ஹார்ட்வேர் கிட்ட சொல்ல முடியும். இல்லை அந்த ஹார்ட்வேரால் என்ன கேப்பபிலிட்டி இருக்கோ அதை தான் அந்த கர்னலும் சொல்லுவார். ஸோ ஒரு ஹார்ட்வேர் கூட நல்ல கம்யூனிகேஷனில் இருக்கிறது கர்னல் மட்டும்தான். நம்மளுக்கு ஈஸியாக புரிகிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்ம எல்லோரும் மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணுவோம். சில மொபைல் ஃபோன்ஸ் வந்து ஃபாஸ்ட் சார்ஜிங்கை சப்போர்ட் பண்ணும், சில மொபைல்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணாது. இந்த ஃபாஸ்ட் சார்ஜிங்கிறது வந்து அந்த அடாப்டர் எவ்வளோ புஷ் பண்ணுதுன்றதை பொறுத்து தான் மாறுது. இந்த அடாப்டரால் உங்களுக்கு எவ்வளோ வோல்டேஜ் தர முடியும், அந்த வோல்டேஜ் வந்து இந்த மொபைல் தாங்கணும். இது ரெண்டும் சாட்டிஸ்ஃபை ஆனால் தான் அந்த ப்ராசஸ் நடக்கும். இன்கேஸ் வந்து நீங்கள் ஃபாஸ்ட் சார்ஜரே நார்மல் ஃபோனில் போட்டிங்கன்னா அந்த கர்னலுக்கு அது ஃபாஸ்ட் சார்ஜின்றது தெரியணும். இல்லைனா அது என்ன பண்ணணும்னா அது நார்மல் சார்ஜராக கன்சிடர் பண்ணி எவ்வளோ தான் வோல்டேஜ் புஷ் பண்ணாலும் அந்த மொபைலுக்கு எவ்வளோ வோல்டேஜ் வேணுமோ அதை மட்டும் தான் அந்த கர்னல் சென்ட் பண்ணுவார். அதுக்கு மேலே வர எல்லா வோல்டேஜுமே அவர் நெக்லெக்ட் பண்ணி விட்டுருவார். இதுவே ஃபாஸ்ட் சார்ஜ் சப்போர்ட் பண்ணுற கர்னலுக்கு நிறைய விஷயங்கள் இன்னும் தெரிஞ்சிருக்கும். அந்த ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து நார்மல் சார்ஜராக ஃபாஸ்ட் சார்ஜரானு அவர் டிடெக்ட் பண்ணி ஃபாஸ்ட் சார்ஜராக இருந்தால் ஃபாஸ்ட் சார்ஜ் பண்ணுவார், நார்மல் சார்ஜரில் போட்டால் நார்மல் ஸ்பீடில் ஏறும். ஸோ இந்த கர்னல் தான் இது எல்லாத்தையுமே டிசைட் பண்ணுறாரு. ஒரு ஹார்ட்வேர் காம்பனண்ட்டோட ஃபுல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கர்னல் மட்டும்தான். ஸோ ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தில் கர்னல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு வேலையை செய்யுது. ஷெல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு யூசர் கூட கம்யூனிகேட் பண்ணுறாங்க. நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி எம்எஸ்-டாஸ் வச்சு தான் நம்ம ஃபைல்ஸ் எல்லாமே க்ரியேட் பண்ணுவோம்னு சொன்னோம் பார்த்தீங்களா. இந்த ஷெல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜை டெவலப் பண்ணி தான் ஒரு GUI க்ரியேட் பண்ணி நம்ம கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸில் எல்லா ப்ராசஸும் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஷெல் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட்வேருக்கும் ஒரு யூசருக்கும் நடுவில் மட்டும்தான் இருக்கும். நம்ம என்ன பார்க்குறோம், என்ன ப்ராசஸ் பண்ணுறோம், அது எல்லாமே நம்ம ஷெல் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் வச்சு தான் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் அதோட பேக்கெண்டில் என்னென்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அந்த கர்னல் யூஸ் பண்ணி தான் அந்த பேக்கெண்ட் ப்ராசஸ் எல்லாமே நடக்குது. அப்புறம் லாஸ்ட்டாக என்னென்ன டைப் ஆஃப் ஓஎஸ் இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம். நமக்கு எல்லாருக்குமே ஃபெமிலியராக தெரிஞ்சது என்னென்னா விண்டோஸு, மேக்கு, அதுக்கப்புறம் லினக்ஸ். இதுதான் பேசிக்காக எல்லா கம்ப்யூட்டர்ஸ்லையும் யூஸ் பண்ணுற ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ். விண்டோஸில் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா விண்டோஸ் XP, விண்டோஸ் விஸ்டா, விண்டோஸ் 7, விண்டோஸ் 8, 8.1, விண்டோஸ் 10, இது எல்லாமே விண்டோஸோட வேர்ஷன்ஸ். ஓகேங்களா. அதே மாதிரி மேக்குக்கும் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் மேக் 10.12, மேக் 10.13, மேக் 10.14, மேக் 10.15. ஸோ இந்த மாதிரி மேக்குக்கும் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்குது. லினக்ஸ் ஓஎஸில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், லினக்ஸ் ஓஎஸ்ஸா? லினக்ஸ்ன்றது ஒரு வகையான கர்னல். ஸோ கர்னல்னால் என்னென்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கோம்ல. ஸோ லினக்ஸ்னு ஒரு ஓஎஸ் கிடையாது, லினக்ஸ் வந்து கர்னல் தான். ஸோ அந்த கர்னலை யூஸ் பண்ணி நிறைய ஓஎஸ் வந்து டெவலப் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் நம்ம லினக்ஸ் பேஸ்டு ஓஎஸ்ன்னு தான் சொல்லணும். லினக்ஸ்னு ஒரு ஓஎஸ் கிடையாது, லினக்ஸ் பேஸ் பண்ணி நிறைய ஓஎஸ் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் உபுண்டோ, நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருப்பீங்க. உபுண்டோ தான் லினக்ஸ்லேயே மோஸ்ட்டாக நிறைய பீப்புள்ஸ் யூஸ் பண்ணுற லினக்ஸ் பேஸ்டு ஓஎஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உபுண்டோ மட்டும்தான். அதுக்கப்புறம் காலி லினக்ஸ் எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் லினக்ஸ் மின்ட், அப்புறம் போஸ் லினக்ஸ் நிறைய இடத்துல நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கவர்மெண்ட் லேப்டாப் எல்லாத்துலேயுமே போஸ் லினக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. அதுக்கான ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா லினக்ஸ் பேஸ்டு ஓஎஸில் போஸ் லினக்ஸ் வந்து இந்தியன் மேட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இந்தியாவில் டெவலப் பண்ண ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தான் போஸ் லினக்ஸ். அதனால தான் கவர்மெண்ட் லேப்டாப்ஸில் போஸ் லினக்ஸ் வந்து இன்பில்டாக போட்டு கொடுத்துருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டா? ஆமாம் ப்ரோ, ஆண்ட்ராய்டு லினக்ஸ் பேஸ் பண்ண ஓஎஸ் தான். நீங்கள் இன்னொரு விஷயம் கேட்கலாம்,
லினக்ஸில் மட்டும் எப்படி இவ்வளோ ஓஎஸ் இருக்குன்னு. அதே மாதிரி நான் ஓஎஸை மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இதுக்கு கீழே நிறைய வெர்ஷன்ஸ் இருக்குது. ஸோ லினக்ஸில் மட்டும் எப்படி இவ்வளோ ஓஎஸ் வருதுன்னா, லினக்ஸ்ன்றது ஒரு ஓப்பன் சோர்ஸ். ஸோ நீங்கள் சோர்ஸ் கோடை டெவலப் பண்ணி உங்களுக்கு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் இருந்துச்சுன்னா நீங்கள் கூட ஒரு ஓஎஸை டெவலப் பண்ண முடியும். லினக்ஸை பேஸ் பண்ண ஓஎஸ் வந்து நீங்கள் கவுண்ட் பண்ணவே முடியாது. எக்கச்சக்கமான ஓஎஸ் இருக்குது. ஆண்ட்ராய்டும் லினக்ஸ் பேஸ் பண்ண ஓஎஸ் தான். லினக்ஸ் வந்து ஓப்பன் சோர்ஸ்ன்றதுனால ஆண்ட்ராய்டோட சோர்ஸ் கோடை யார் வேணால் டெவலப் பண்ணி அவங்க இஷ்டத்துக்கு போல மாடிஃபை பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அதனால தான் இப்போ மார்க்கெட்டில் இருக்கிற எல்லா பிராண்டட் மொபைல்ஸும் தனித்தனியாக யூஏ யூஸ் பண்ணுறாங்க. அதனால தான் மார்க்கெட்டில் இருக்க எல்லா மொபைல்ஸும் மோஸ்ட்லி ஆண்ட்ராய்ட் 9 ஆண்ட்ராய்ட் 10 இருந்தாலும் எல்லாருடைய யூசர் இன்டர்ஃபேஸும் வந்து சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அந்தந்த பிராண்டுக்கு பிடிச்ச மாதிரி ஆண்ட்ராய்டோட சோர்ஸ் கோடை டெவலப் பண்ணி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஏயை சேஞ்ச் பண்ணி அவங்க கஸ்டமருக்கு கொடுக்குறாங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் அதை ஷேர் பண்ணுங்கள். நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள்.